அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி சித்னி இல்மா. அல்லாஹ் தாலா 3வது அத்தியாயம் 122வது வசனத்தில் நேற்று வரைக்கும் நம்ம பார்த்தது, அதாவது பத்ரு போருக்கு போகக்கூடிய அந்த சஹாபாக்கள் கிட்ட அல்லாஹ் பேசக்கூடிய விதமாக இருந்துச்சு. இது அவங்களுக்கு மட்டுமா அப்படின்னா இன்றைக்கி நம்மளுக்கும் இது பொருந்தும். அதாவது ஒரு உங்கள் பிரிவினர்லேயே அல்லாஹ்க்காக நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கிறணும் அப்படின்னு நமக்குள்ளேயே சில பிரிவு இருந்தாலும் கூட கோழைத்தனம் காட்டக்கூடிய சிலர் இருந்தாங்க. ஆனால் அல்லாஹ் நம்மளுடைய ஆரம்பத்துக்கு நம்ம அல்லாஹ்க்காக நம்ம உழைக்க போகிறோம் அப்படின்னு நினச்சி அல்லாஹ் உதவி செய்ய தான் இருந்தான். ஆனால் அதனால் இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்வையே முழுமையாக சார்ந்திருப்பவர்களாக திகழணும். அதாவது நம்ம எவ்வளோதான் பயமுறுத்தக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும், நடுங்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும், அந்த இறைவனுக்காக முன்னோக்கி நம்ம போயிட்டுருக்கும்போது ஒரு ஸ்டெப்பும் பேக்வேர்டு அடிக்க வேணாம். ஸோ அப்படி பேக்வேர்டு அடிக்க நினச்சாலும் இந்த வசனங்களை நம்ம நினச்சி பார்க்கலாம். நமக்கு உதவி செய்ய அல்லாஹ் ரெடியாக இருக்கான். நம்ம இறைவனை இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கும் பட்சத்தில் நம்ம முழுசாக அல்லாஹ்வையே சார்ந்திருக்கணும் அப்படின்னு அவன் நம்மக்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தான். கயிர். ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 123வது வசனம். வலக்கத் நஸரகுமுல்லாஹு பிபத்ரின் வஅன்தும் அதில்லா ஃபத்தகுல்லாஹ லஅல்லகும் தஷ்குரூன். இப்போ இதுக்கு முன்னாடி பத்ரு போரில் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்திருந்தான். அப்போ நீங்கள் மிகவும் வலுவற்றவர்களாக இருந்தீங்க. எனவே நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி கொள்வதிலிருந்து விலகி வாழுங்கள். இதன் மூலம் நீங்கள் நன்றி செலுத்துவோராய் திகழக்கூடும். யோசிச்சு பாருங்கள், சஹாபாக்களை பார்த்து பத்ரு போர் எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான போருன்றது நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 300 சொச்ச சஹாபாக்கள் போயிட்டு 1000த்துக்கும் மேற்பட்ட மக்கத்துவாசிகளோட போர் புரிவாங்க. ஸோ அப்படி அவ்வளோ பிரம்மாண்டமான போரில் அல்லாஹ் அவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்கள வலுப்பற்று ஜெயிக்க வச்சு கூட்டிகிட்டு வந்திருப்பான். அதற்கப்புறம் அவங்களில் சிலருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், கொஞ்சம் இவ்வளோ பெரிய விஷயம். இப்போ நம்மளே ஒரு நீண்ட பயணம் போயிட்டு வந்தோன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைப்போம். ஸோ அந்த மாதிரி இவங்க இவ்வளோ நம்மளை விட இவங்க 1000 மடங்கு பெரிய ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம், தங்களுடைய அலுவல்களை பார்க்கலாம். தங்களுடைய அலுவல்கள்னால் இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பார்த்திங்களா, நம்ம வீடு, நம்ம வாசல், நமக்கான விஷயங்கள். ஸோ இதில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண பார்க்குறாங்க. அப்போ அல்லாஹ் திருப்பியும் சொல்கிறான், நீங்கள் அந்த டைமில் அல்லாஹ்க்கு அதாவது அல்லாஹ் பத்ரு போர் டைமில் உங்களுக்கு உதவி செஞ்சான். நீங்கள் அப்போ ரொம்ப ஒரு வீக்கான ஆட்களாக இருந்தீங்க. அப்போ அல்லாஹ்வுக்கு நன்றி மறப்பதுலேருந்து நீங்கள் தள்ளி வாழுங்க. இப்போ அன்னைக்கு அவன் செஞ்ச உதவியை நீங்கள் இன்றைக்கி மறந்துட்டு அவன் வேலையை விட்டுட்டு வேறு வேலை பார்க்க போகிறீங்களா? அப்போ நீங்கள் எப்போவுமே நன்றி செலுத்திக்கிட்டே இருங்க அப்படிங்கிறான். அப்போ சிந்திச்சு பாருங்கள், அவ்வளோ பெரிய விஷயம் பண்ணவங்களையே சும்மா அவங்களுடைய இத்தனைக்கும் அவங்க வேறு எதுவும் பெருசாக செய்ய போகல, அவங்க வாழ்க்கைக்கு தேவையான வசதிக்காக சில வேலைகள் செய்ய போகிறாங்க. அப்போது நீங்கள் என்ன இதோட ஸ்டாப் பண்ணிட்டீங்க, இன்னும் இருக்குது, இன்னும் பண்ணுங்க அப்படிங்கிறான் அல்லாஹ். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் சிந்திச்சு பாருங்கள். அல்லாஹ் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையோட பர்பஸே இந்த மாதிரி நம்ம செட்டில் ஆகிறது தான் அப்படின்னு நமக்கு நம்ம வீட்டில் சொல்லி கொடுத்தாங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லித்தரோம். நம்ம சொல்லித்தரமோ இல்லையோ, நம்ம அதுக்காக தான் குழந்தைங்கள ஸ்கூலு மற்ற விஷயங்களுக்கெலாம் அனுப்புகிறோம். வேலைக்கு போக முடியும், சம்பாதிக்க முடியும், நல்லபடியாக இருக்க முடியும் அப்படின்னா தானே ஒரு கோர்ஸ்க்கு நீங்கள் படிக்க விடுவீங்க. இல்லைன்னா பையனை கொண்டு போய் ஏதாவது பண்ண விடுவீங்களா?
நம்ம பொம்பளை பிள்ளையவாச்சும் படிக்க விடாமல் பண்ணுற இன்றைக்கும் சிலர் வந்து படிக்க விடாமல் பண்ணுறாங்க. ஆனால் பசங்களை எப்படியாச்சும் படித்தே ஆகும்பாங்க. ஏன்னா சம்பாதிக்கணும். நான் நல்லா சொல்கிறான், நீங்கள் வலுவற்று இருந்தீங்க அந்த டைமில், நான் வலு கொடுத்தேன் உங்களுக்கு, நான் உதவி செஞ்சேன். இப்போ நீங்கள் எனக்கு நன்றி எனக்கு வந்து நீங்கள் நன்றி மறப்பீங்களா? ஸோ அதுலேருந்து நீங்கள் விலகிடுங்க. அப்போனா என்னை நீங்கள் எப்போவுமே நினச்சிட்டே இருங்க. அல்லாஹ்வை நினைக்கிறதுனா அவன் சொன்ன வேலைகளை செய்யணும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வேலை என்னவாக இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணம். அவங்க வந்து நம்மளை வந்து எப்படி என்ன சொல்கிறது, நம்ம இன்றைக்கி வாழ்கிறதுக்கு எப்படி வாழணும்னு மட்டும் சொல்லித்தரலை. ஒட்டுமொத்த இன்றைக்கி நிறைய விஷயங்களை நம்ம பார்ப்போம். அதாவது மொழிப்பற்றுன்னு சொல்லுவோம். தமிழர்கள் தான் அப்படின்பாங்க. அப்புறம் நாடு பற்றுன்பாங்க. இந்தியர்கள் தான், நான் வந்து முஸ்லீமாக இருந்தாலும் நான் இந்தியன் அப்படின்லாம் சொல்லுவோம். அடுத்து வந்து இன்னும் வந்து மதத்தால் சொல்லுவோம், நான் முஸ்லீம்கள் எல்லாருமே என்னோடய சகோதரர்கள் அப்படின்போம். கிறிஸ்டியன்ஸ் இப்படி ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே மட்டும் நம்ம வந்து ஹைலைட் பண்ணிவிட்டு மற்றவங்களை வந்து நம்ம வந்து மறந்துடுறோம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், எல்லா வகையானருக்கும் நீங்கள் வந்து அடுத்த லெவல் கொண்டுகிட்டே போகணும். எல்லாருமே இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே இறைவனோட வரைமுறைப்படி நடத்தப்படணும். நடக்கணுன்றதை தாண்டி நடத்தப்படணும். அப்படின்னா இறைவனோட வழிமுறைப்படி அங்கே ஒரு ப்ராப்பரான ஒரு கவர்மெண்ட் இருக்கணும். ஸோ நடக்கணுன்றது அவங்கவுங்களோட பர்சனல். அல்லாஹ் தாலா இப்போவும் அவங்கவுங்களோட பர்சனலுக்கு அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் கேள்வி கணக்குகள் இருக்கும். அது வேறு. அது நம்ம இன்றைக்கி நம்ம அல்லாஹ் சொன்ன விஷயங்கள் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு தான் அது நன்மை. அதுக்கு அல்லாஹ்க்கு நம்ம நன்றி சொல்கிறதுல விஷயமே இல்லை. அப்போ அல்லாஹ்க்கு நன்றி சொல்கிறதுனா என்ன அப்படின்னா, அவன் மற்றவர்களை இப்படி நடத்துங்கன்னு சொல்கிறான், அதை நம்ம செய்யணும். அப்போ ஒரு பவர் இல்லாமல் இன்னொருத்தவங்களை நடத்த முடியுமா? இப்போ ஒன்றும் இல்லை, இந்த கம்யூனிட்டியில் நான் இருந்தால் தான் உங்கள் கூட அட்லீஸ்ட் பேசவாவது முடியும். நான் இந்த கம்யூனிட்டியிலேயே இல்லை, நான் வெளியில் வேறு எங்கேயோ இருக்கேன். ஆனால் இந்த குரூப்பில் நான் வந்து பேசணும் அப்படின்னு நினச்சா என்னால் முடியுமா? முடியாது இல்லையா? அப்போ ஒரு சின்ன ஒரு படிப்புக்கே நம்ம ஒரு கம்யூனிட்டி ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னா இவ்வளோ பெரிய விஷயங்கள், அல்லாஹ்வுடைய அந்த விஷயங்கள் எல்லாம் இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் மற்றவங்கள நடத்தணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஏரியா வேணாமா? அப்போ இதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா கவர்மெண்ட். நீங்கள் இது வரைக்கும் இஸ்லாத்தில் சொன்ன எல்லாத்தையுமே ஒரு கவர்மெண்ட் பாலிசியாக சிந்திச்சு பாருங்கள். வேறு எதுவுமே வேணாம். ஸோ அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்க. அப்போ எனக்கு வந்து நீங்கள் நன்றி கொண்டு நீங்கள் வாழாதீங்க, அதுலேருந்து விலகிக்கோங்க. அப்போ சிந்திச்சு பாருங்கள். அவ்வளோ பெரிய வேலை செஞ்ச அவங்களுக்கே இந்த வார்த்தை அப்படின்னா நம்ம இது வரைக்கும் எந்த வேலையுமே செய்யலை, அல்லாஹ்க்காக ஒன்றுமே செய்யலை. அப்போ நம்மக்கிட்ட அல்லாஹ் இந்த வார்த்தைகளை இப்போ சொல்கிறான். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தாலா அல்லாஹ்வுடைய அந்த நன்றியை வந்து நம்ம வந்து எப்போவுமே நம்ம அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுக்கான ஒரு வேலையை நம் மூலமாக இறைவன் நம்மளை செய்ய வைக்கணும் அப்படிங்கிற நியத்தோட நம்மளுடைய பயணத்தை பயணிப்போம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த ஆயத்து பாருங்கள். இது தகூலு லில் முஃமினீன அலை யக்ஃபியக்கும் ஐ யுமித்தக்கும் ரப்புக்கும் பிஸலாசதி ஆலாஃபிம் மினல் மலாயிகத்தி முன்சலீன். இப்போ உங்களுடைய இறைவன் 3000 மாணவர்களை இறக்கி உங்களுக்கு உதவி செய்திருந்தது போதுமானது இல்லையா? இதுதான் மெயின்மா. ஸோ எங்கேயாவது நம்ம வந்து இந்த வானவர்களை பற்றி யாராவது ஏதாவது சொல்கிறாங்களா?
ஆனால் கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே போய் பாருங்கள், அவ்வளோ வானவர்களை வந்து அவங்க ஒரு படி மேலே போயிட்டு வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடவுளுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆனால் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, அல்லாஹ் தாலா 3000 மாணவர்களை இறக்கி உதவி செஞ்சுருக்கான். இது உங்களுக்கு பத்தலையா என்று நீர் இறை நம்பிக்கையாளரிடம் கேட்டதை நினைவு கூறும். இப்போ இந்த தருணத்தில் தான் அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சண்டை போடும்போது நீங்கள் வேணால் புகாரி ஹதீஸ்லேயும் கூட செக் பண்ணி பாருங்கள். அவங்க 2 பேருக்கு, அதாவது நபிக்கு வலதுபுறமும் இடதுபுறமும் பார்த்தீங்கன்னா ஜிப்ரீலும் மீகாயிலும் இருப்பாங்க. நம்மெல்லாம் என்ன நினச்சிக்கிட்டோம், மீகாயில் வந்து வெறும் உணவுக்கு மட்டும்தான், அந்த என்ன சொல்கிறது, உணவு மற்றும் அந்த நம்மளுடைய ரிஸ்க்குக்கு மட்டும்தான் உகந்தவர், அதுக்கு தலைவர் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். உண்மையிலேயே அவர் வந்து நீங்கள் கிறிஸ்டியானிட்டியில் போய் பாருங்கள், மைக்கேல்னு சொல்கிறாங்க. யார் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற எல்லா போர்கள்லையும் சண்டைகள்லையும் அல்லாஹ் வந்து இவரைத்தான் வந்து ரொம்ப முதன்மையாக வைப்பானாம். ஸோ இவர் தான் வந்து ஒரு ஒரு ஆர்மி, ஒரு என்ன சொல்கிறது, ஆர்மி தமிழில் என்ன சொல்லுவீங்க, அந்த ஆர்மியோடைய ஜென்ரல் மாதிரி, ஒரு தலைமை போர் வீரர் மாதிரி. ஸோ இவரை வந்து இந்த மீகாயில் அலைஹிஸ்ஸலாமும் இவங்களும் தான் நபியை வந்து ஃபுல்லாக ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு, ஆனால் நபியும் அங்கே சண்டை போட்டாங்க. அதுதான் மெயின். எல்லாருமே அவங்களுடைய முறையில் அங்கே வேலை பார்த்தாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண அல்லாஹ் வானவர்களை இறக்குனான். நான் வேலையே பார்க்க மாட்டேன், நான் நின்றுக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அல்லாஹ் ஹெல்ப் பண்ணலை. இதுக்கு முன்னாடி பார்த்த பனு இஸ்ராயல்களுக்கெலாம் அல்லாஹ் ஹெல்ப் பண்ணலை. அவங்களையும் தானே ஒரு வேலைக்காக அல்லாஹ் வந்து இது பண்ணான், அவங்களையும் வேலை செய்ய சொன்னான்ல. ஆனால் அவங்களாம் எவ்வளோ என்னென்ன பண்ணாங்க, எவ்வளோ பேச்சு பேசுனாங்க. ஆனாலும் அவங்களே அல்லாஹ் இன்னும் அவகாசம் கொடுக்குறான். நம்மளை எடுத்துக்கோங்க, நம்ம உம்மத்து முஸ்லீம் சமூகமே வந்து என்ன பண்ணுறாங்க, 300 பேர், மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு 2 பேர், ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு 11 பேர், இவங்களுக்கு 300 சொச்ச பேர். அப்போ எவ்வளோ டிராஸ்டிக் சேஞ்சு. அப்போ இதனால் இவங்க சண்டை போடுறதுனாலையே அல்லாஹ் இவங்களுக்கு 3000 வானவர்களை கொண்டு இறக்கியிருக்கான். நான் முன்னாடி உங்களுக்கு ஒரு சீரீஸ் அனுப்பியிருப்பேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாறு. பட் அவருடைய வரலாறாக இல்லாமல் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவோடைய வரலாறு மாதிரி அது இருக்கும். ஒரு 30 எபிசோடுக்கு இருக்கும் உமர் சீரீஸ்ன்னு. ஸோ அதில் வந்து அழகாக நம்ம ஒரு படம் மாதிரியே அதை பார்க்கக்கூடிய ஒரு இது தெரிஞ்சுது. கண்ணியமான முறையில் அதை நமக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை நீங்கள் பாருங்கள். அந்த பத்ரு போரில் என்னெல்லாம் எப்படிலாம் இருந்துச்சு, அந்த இடம் என்ன தான் நம்ம சொல்கிறத கேட்டாலும் கூட விஷுவலாக பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப தெளிவு கிடைக்கும். ஸோ நீங்கள் அந்த சீரீஸை நீங்கள் பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நம்மளும் அந்த சீரீஸை உங்களுக்கு ப்ராப்பராக ஒரு பிளான் பண்ணி உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற நியத்தில் இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க. ஸோ அல்லாஹ் கேட்குறான், இந்த மாதிரி இவ்வளோ வானவர்களை 3000 வானவர்களை கொண்டு உங்களுக்கு உதவி செஞ்சேனே, நீங்கள் இது உங்களுக்கு போதுமானதாக இல்லையா அப்படின்னு நம்பிக்கையாளரிடம் கேட்க சொல்கிறான். அப்போது நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்போ இஸ்லாத்தில் வந்து இதை பற்றிலாம் பெருசாக பேச மாட்டாங்களே. இதுதான் மெயின். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய வார்த்தை கொண்டு மற்றவர்கள் நடத்தப்பட வேண்டும் அப்படின்றதுக்காக ஒரு யுத்தம் பண்ணியிருக்காங்க. இதை பண்ணணுன்னு தான் அல்லாஹ் வந்து ஒவ்வொருத்தரையாக கேட்டிருக்கான். ஒருத்தரும் முடியாதுன்ட்டாங்க. இன்றைக்கி நம்ம நிலைமையும் எப்படி இருக்குது, கண்ணுக்கு எதிரையே ஒவ்வொரு மனிதரும் என்ன சொல்கிறது, ரொம்ப மோசமான நிலைக்கு தள்ளப்படுறாங்க. எத்தனை பேர் நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற காசாக்காக கஷ்டப்படுறோம். ஆனால் இன்றைக்கி நம்ம கண்ணு முன்னாடியே எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க. அப்போ அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த மொழியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எல்லாருமே ஒரே இதுதான். பிறப்பால் யாருமே எதுவுமே ஆக முடியாது இல்லையா? ஸோ யாரெல்லாம் வந்து நம்ம அந்த ஒரு பற்றோடு இருக்கோமோ, முஸ்லீம், தமிழன், இன்னும் வந்து இந்தியன் அப்படின்லாம் யாரெல்லாம் பற்றோடு இருக்கிறோமோ சிந்திச்சு பார்த்துக்கோங்க.
அல்லாஹ் வந்து எல்லாருமே அவன்கிட்ட உள்ளவங்க. யாராவது ஒருத்தவங்க மோசமாக நடத்தப்பட்டாலும் அவங்கள சுற்றி இருக்கிற எல்லாரையும் கேள்வி கேட்பான். ஏன்னா அது அவனுடைய ராஜ்யம். ஸோ அது அமைக்கிறதுக்காகத்தான், அதை நம்ம செயல்படுத்தணுங்கிறதுக்காக தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போராடினாங்க. அவங்களோட சேர்ந்து இந்த சஹாபாக்களும் போராடினாங்க. அல்லாஹ் நம்மக்கிட்டையும் அதை தான் கேட்குறான். அடுத்த ஆயத் பாருங்க. பலா இன் தஸ்பிரு வதத்தகு வயஅதூக்கும் மின் ஃபௌரிஹிம் ஹாதா யும்திதுக்கும் ரப்புக்கும் பிஹம்சதி ஆலாஃபிம் மினல் மலாயிகத்தி முஸவ்விமீன். ஆம், நீங்கள் நிலை குலையாமல் இருந்து இறைவனுக்கு அஞ்சி பணியாற்றினால் எந்த கணத்தில் பகைவர்கள் உங்கள் மீது படையெடுத்து வருகிறார்களோ அந்த கணத்தில் உங்கள் இறைவன் 3000 என்ன போர் அடையாளமுடைய 5000 மாணவர்களின் மூலம் உங்களுக்கு உதவி செய்வான். நமக்கு தான் இன்றைக்கி உள்ள சூழலுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, உங்கள் ஆண் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. நம்ம நிலை குலையாமல் தைரியமாக இறைவனுக்கு பயந்து அல்லாஹ்வுடைய பணியில் நம்ம இருக்கோம். இப்போ இதுக்காக நீங்கள் உடனே இப்போவே போயிருங்க, அப்படி கிடையாது. அந்த நீயத்து இருக்கணும் மனசில். அது எப்போ அல்லாஹ் நாடினா சாதாரணமாக இருந்த நம்மளை கூட இப்போ குரானை வாசிக்க வைக்கிறான், குரானை ஓத வைக்கிறான் இல்லையா? அந்த மாதிரி யாரை வேணால் எப்படி வேணால் அவனுடைய வேலைக்கு அமர்த்துவான். ஸோ அதை புரிஞ்சு அவங்களோட பணியாற்றக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருவானாக. ஸோ அந்த கணத்தில் அல்லாஹ்க்கு பயந்து நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு எதிராக படையெடுத்து வருவது. ஸோ அன்னைக்கு காலகட்டத்தில் அது என்னது, வெறும் மக்கள் படையாக இருக்கும். இன்றைக்கி காலகட்டத்தில் நம்மளை வேலை செய்ய விடாமல் நம்மளுடைய நிலைப்பாடுக்கு எதிராக வரக்கூடிய எல்லாமே படை தான். இன்றைக்கி பார்க்கக்கூடிய சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் கண்ணுக்கு தெரிஞ்ச படைகளை தாண்டி கண்ணுக்கு தெரியாத படைகள் பல இருக்குது. ஸோ அப்படி எந்த படையாக இருந்தாலும் அல்லாஹ் உதவி செய்கிறதுக்கு 3000 இல்லை 5000 வானவர்கள், அதாவது அவன் நினச்ச எவ்வளோ வானவர்களை வேணால் இறக்க முடியும். அப்போ நம்ம கேட்கலாம், அப்போ வானவர்களை வச்சு அதை வந்து நம்ம எடுத்துக்கிடலாமே, அதுக்காக நம்ம ஏன் கஷ்டப்படணும்? அல்லாஹ் ஏன் நம்மளை படைச்சு நமக்கு இவ்வளோ சலுகைகளை கொடுத்து, நமக்கு சாய்ஸ் பண்ணவும் கொடுத்து, சூஸ் பண்ணவும் கொடுத்து, ஏன் நான் சொல்கிற வேலையையும் செய்யுங்கன்னு சொல்கிறான் அப்படின்னா இட் ஹேஸ் ரீசன். அதுக்கு காரணம் இருக்கும். ரொம்ப இலகுவாக சிஸ்டர்ஸ் ப்ளீஸ் எல்லாருமே மியூட் போட்டுக்கோங்க. யாரோ ஒருத்தவங்க மியூட் போடலை, சவுண்ட் கேட்குது. ஓகே. ஸோ அல்லாஹ் தாலா இந்த மாதிரி அவனுடைய வேலைக்காக நம்ம வந்து நிலைக்குலையாமல் தைரியமாக நம்ம இறங்கி வேலை பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு உதவியாக எவ்வளோ வானவர்களை வேணாலும் இறக்குவான். அல்லாஹ் உதவி செய்ய போதுமானவன். அப்போ இந்த வானவர்களுடைய எதுக்கு அல்லாஹ் வானவர்களை படைச்சான் அப்படிங்கிறத சிந்திச்சுக்கோங்க. ஜஸ்ட் அவங்கள அல்லாஹ்வை வணங்குறதுக்கு தொழுகிறதுக்கெலாம் அல்லாஹ் படைக்கலை, அவனுடைய வேலை செய்ய தான் படைச்சிருக்கான். அதுதான் விஷயம். அங்கே வானவர் கேட்பார் இல்லை, யா அல்லாஹ் உன்னை வணங்குறதுக்கு நாங்கள் இருக்கோம், ஏன் இவங்கள படைக்கிறீங்கன்னு. இப்போ புரியுதா? எல்லா வேலையும் செய்ய அவங்களே இருக்காங்க. பூமியை சுழட்டணுமா சுழட்டுறதுக்கு, காற்றடிக்கணுமா அடிக்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே அவங்களே இருக்காங்க. அல்லாஹ் சொல்கிற ஒவ்வொரு வேலையும் ஏன் எதுக்குன்னு கேட்காம செய்கிறதுக்கு அவங்க இருக்காங்க. அப்படி இருந்தும் ஏன் இந்த மனுஷனை படைக்கணும்? அதுக்கு தான் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு தெரியாதது எதுவும் எல்லாமே எனக்கு தெரியும் இல்லையா, நான் ஒன்று படைக்கிறேன்னா அதுக்கு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆதமை வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறான். ஸோ எப்போவுமே நமக்கு இது வரைக்கும் என்ன சொல்லி கொடுக்கப்பட்டது, வானவர்கள் வந்து அல்லாஹ்வை தொழுவாங்க. அல்லாஹ்வை தொழுவது அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய வேலையை, அல்லாஹ் சொல்கிற வேலையை செய்வாங்க.
ஸோ இன்றைக்கி குரான் நமக்கு இந்த வார்த்தைகள்லாம் நமக்கு சொல்ல நம்ம வந்து கேட்குறோம், நமக்கு புரியுது அப்படின்னா இனி நம்ம தப்ப முடியாது. அல்லாஹ் சொல்ல போகிற வேலையை நம்மளும் செய்யணும். உங்களுக்காக அல்லாஹ் வந்து உங்கள் குழந்தைங்க இன்னும் மற்ற எல்லாருமே வந்து உங்களுடைய அமானிதங்கள், உங்களை நம்பி அல்லாஹ் வந்து ஒப்படைச்சிருக்கான். நீங்கள் இவங்களை வந்து வேலை செய்ய வைப்பீங்க அல்லாஹ்க்காக அப்படின்னு கவனமாயிக்கோங்க. இன்ஃபேக்ட் ரொம்ப கவனமாக ஆயிக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி எனக்கு வந்து நிறைய பேர்கிட்ட ஒரு 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 வகையான வித்தியாசமான ஒரு நினைப்பு இருக்கும் பெண்கள்கிட்ட. 2 பசங்க இருந்தால் மனசு ரொம்ப நிம்மதியாக இருப்பாங்க. அதே 2 பொண்ணுங்க இருந்தால் இன்றைக்கி அது மாறினா கூட பட் 2 பசங்க இருந்தால் அவங்களுக்கு ஒரு தனி இது கிடைக்கும். அதே மாதிரி பொண்ணுங்க இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கம்மி. இதே குழந்தையே இல்லை அப்படின்னா அவங்க மீது நம்ம பரிதாபப்படுவோம். ஆனால் சிந்திச்சு பாருங்கள், நம்மளே இன்னும் வந்து அல்லாஹ்வுடைய வேலையை எதுவும் செய்யலை. நம்மக்கிட்ட இப்போ பிள்ளைகளும் இருக்குது. அப்போ அல்லாஹ்வுடைய வேலையை அந்த பிள்ளைகள்கிட்ட நம்ம எப்போ எத்தி வைக்கிறது, என்ன பண்ணுறது? இந்த வேலைகளை நீங்கள் பார்ப்பீங்களா? அல்லது இன்னொருத்தவங்கள்ட்ட போயிட்டு உங்கள்கிட்ட குழந்தை இல்லையா, நீங்கள் இந்த டாக்டரை பாருங்கள், அந்த டாக்டரை பாருங்கள், இது செய்யுங்க அது செய்யுங்க அப்படின்னு சொல்ல போகிறீங்களா? ஏன்னா பெண்களான நம்ம இங்கே இருக்கோம். எத்தனை இடங்களில் பெண்களே தான் வந்து அவங்கள காயப்படுத்துகிறதும், அவங்கள வந்து இதை செய்ய அதை ஒதுக்கி வைக்கிற மாதிரியான சூழல் நான் நினச்சேன் பழைய காலத்தில் இருந்துச்சுன்னு. இப்போவும் அப்படி தான் இருக்குது. பட் ஸ்டில் இறைவன் யாருக்கு எதை தர நாடுறானோ அதை நிச்சயமாக தருவான். நம்மக்கிட்ட அல்லாஹ் கொடுத்த விஷயங்களுக்கு அல்லாஹ்க்கு நம்ம என்ன பணி செய்கிறோம் அப்படிங்கிறத ஒருத்தருக்கு ஒருத்தர் சுயமாக சிந்திக்கணும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாரையுமே அல்லாஹ்வுடைய பணியில் ஒன்று சேர்ப்பானாக. ஸோ அல்லாஹ் அதுக்காக நம்ம திடகாத்திரமாக இருந்தால் எவ்வளோ வானவர்களை வேணாம், முக்கியமாக அடையாளமுடைய, அது மெயின் போர் அடையாளமுடைய 5000 மாணவர்கள். அப்போ இப்போ உங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கும். யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ கண்ணுக்கு தெரிஞ்சும் தெரியாமலையும் அவங்களுக்காக நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற அந்த நியத்தை சும்மா ஃபேஸ்புக்லேயும் மற்ற இதுலேயும் சும்மா கமெண்ட்ஸில் துவா செய்கிறதும், கமெண்ட்ஸில் திட்டிக்கிறதும், கமெண்ட்ஸில் இது பண்ணுறதும் சுப்ஹானல்லாஹ். அதை தாண்டி அல்லாஹ் நம்மக்கிட்ட எதையோ எதிர்பார்க்குறான். அது என்னன்னு தான் அல்லாஹ் கண்டிப்பாக நமக்கு வழி சொல்லுவான். அவன் சொல்லாமல் இருக்க மாட்டான், சொல்லுவான். தொடர்ந்து நம்ம அதை ஓதுவோம். உங்கள் குழந்தைங்களுக்கு, முக்கியமாக உங்கள் பயல்களுக்கு, இப்போ வளர்கிற சந்ததி வந்து ரொம்ப நம்ம வளர்ந்த விதத்தை விட ரொம்ப கொடுமையான விதத்தில் அவங்க வளர்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் ஃபித்னாக்கள். நம்ம வளரும்போது கூட அப்படி இல்லை, ஆனால் அவங்க வளரும்போது அவ்வளோ ஃபித்னாக்கள். ஆனால் நம்ம அத்தா அம்மா வளர்ந்தப்போ குறைவாக தான் இருந்திருக்கும், நமக்கு கொஞ்சம் கூடுதல். நம்மளை விட இதை 100 மடங்கு கூடுதலான ஃபித்னாக்கள்மா உங்கள் குழந்தைங்க வளர்கிறது. அதனால் ரொம்ப பொறுமையாக அவங்களோட நீங்கள் ரொம்ப நிதானமாக அவங்கள இது பண்ணி அவங்கள பேம்பர், அதாவது ஒரு நல்ல இணக்கமான முறையில் அவங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுங்க. உங்கள் ஆண் குழந்தைங்கள இப்படி வளங்க, அல்லாஹ்க்காக நீ வேலை செய்யணுண்டா சொல்லி வளங்க. பொம்பளை பிள்ளைய அல்லாஹ்க்காக ஆம்பளை வேலை செய்வான், நீ தான் வேலை செய்ய சொல்லணும், நீ தான் வேலை செய்ய வைக்கணும். உன் பிள்ளையே நீ அப்படி தான் வேலை செய்ய சொல்லணும், வேலை செய்ய வைக்கணும். அப்படி சொல்லி வளங்க. அப்படி சொல்லி வளரும்போது தான் அந்த பிள்ளை வந்து அல்லாஹ்க்கான விஷயம். ஆனால் இன்றைக்கி என்ன ஆகுது அப்படின்னா, நாங்கள் அல்லாஹ்க்காக வேலை செய்கிறோம் அப்படின்னு ஜமாத்துக்கு போகிறாங்க. ஜமாத்துக்கு போயிட்டு அங்கே போயிட்டு தொழுகிறது, ஓதுறது நல்ல விஷயந்தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த தொழுகிறது ஓதுறதுக்காக நீங்கள் உங்களுடைய வேலைகளை விட்டுட்டு நீங்கள் போகிறீங்கல்ல, அதுவும் தப்பு தான். நம்ம இப்போ ஒரு அதாவது எப்படின்னா, ஆணுக்கு வந்து அல்லாஹ்வுடைய வேலைக்கு நீங்கள் சண்டைன்னு வந்தால் சண்டை போயிடணும். இல்லை அப்படின்னா நம்மளுடைய பொருளாதாரம் மற்றவங்களை வந்து சீர்படுத்தும். அப்போ அந்த ஆண் வந்து பொருளாதாரம் தேடுறதும் கூட
ஒரு அல்லாஹ்வுடைய பணி தான். அந்த பெண் வீட்டில் குழந்தைங்கள பார்த்துக்கிறது, அந்த குழந்தைங்கள அழகான முறையில் வளர்க்குறது, அதுவும் அல்லாஹ்வுடைய பணி தான். இதையெல்லாம் நான் விட்டுட்டு நான் ஜமாத்தில் நான் போயிட்டு நான் இவ்வளோ நாள் இருப்பேன், எனக்கு அங்கேயே எல்லாமே கிடச்சிடும், நான் உணவு தங்குறதுக்கு பிரச்சனை இல்லை, அல்லாஹ்க்காக நான் ஓதுவேன் தொழுவேன் அப்படின்னா, நீங்கள் அதை தாண்டி நீங்கள் மற்ற ஆட்களுக்கு என்ன நன்மை செய்கிறீங்க? நம்ம வீட்டுக்கே ஒரு நன்மையும் செய்யலை. ஸோ அதுதான் ரெண்டுமே ஒரு 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 தராசு மாதிரி நம்ம இருக்கணும். அது கீழேயும் போயிடக்கூடாது, மேலேயும் போயிடக்கூடாது, நடுநிலையில் இருக்கணும். அல்லாஹ்வுக்கான வேலை, அல்லாஹ்வுடைய வேலை அப்படிங்கிறது நீங்களும் நானும் இவ்வளோ நாள் நினச்ச மாதிரி வெறும் சின்ன சின்ன விஷயங்கள் இல்லை. ஒட்டுமொத்த கவர்மெண்ட் ப்ராசஸ், அது வேறு டிபார்ட்மெண்ட். அது இன்ஷா அல்லாஹ் எப்போ வருதோ வரட்டும். அது வரைக்கும் இன்றைக்கி நம்மளால் முடிஞ்சது, நான் என் குழந்தைங்கள நான் இப்படி வளர்க்க போகிறேன், அதுக்கு எனக்கு காசு வேணும், அதுக்காக ஆண்கள் சம்பாதிக்கிறாங்க கயிர். ஏன்னா ஒரு ஜமாத்தில் போயிட்டு நீங்கள் செலவு பண்ணிட்டு வரதை விட நீங்கள் பணம் சம்பாதிச்சு அதை நீங்கள் ஒருத்தவங்களோட முன்னேற்றத்துக்காக நீங்கள் கொடுக்குறீங்க, ஒருத்தவங்களோட வாழ்வாதாரத்துக்காக நம்ம செய்கிறோம் அப்படின்னா அது சிறந்தது இறைவனிடத்தில். ஸோ ஒவ்வொரு எந்த அல்லாஹ்வுடைய எந்த வேலையும் நீங்கள் இல்லாமல் நடக்காதுன்னு இல்லை. ஆனால் அதே சமயம் அல்லாஹ்வுடைய வேலைக்காக நம்ம ரெடி ஆகுறோம். ஒரு சண்டை வருது, ஒரு போர் வருது, மாஷா அல்லாஹ் இது தெரிஞ்சும் தெரியாமலையும் உங்களுக்கு புரிய வேண்டிய தருணம். 3வது உலகப் போர் டைம் தான் இது. அது எப்போ வேணாலும் இதாகலாம். இது எப்போவுமே அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியது தான் அல் குரான். நம்ம இலகுவாக போயிட்டே இருக்கும். ஆனால் அது ரொம்ப சிந்திக்கக்கூடியவங்களுக்கு இதில் பெரிய பெரிய படிப்பினைகள் இருக்குது. ஸோ கவனமாக வார்த்தைகளை செவித்தாழ்த்துவோம். ஸோ அல்லாஹ் உதவி செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கான். அடுத்த ஆயத்து பாருங்கள். وَمَا جَعَلَهُ اللَّهُ إِلَّا بُشْرَى لَكُمْ وَلِتَطْمَئِنَّ قُلُوبُكُمْ بِهِ وَمَا النَّصْرُ إِلَّا مِنْ عِنْدِ اللَّهِ الْعَزِيزِ الْحَكِيمِ. இப்போ அல்லாஹ் இந்த செய்தியை உங்களுக்கு அறிவித்தது நீங்கள் மகிழ்ச்சி அடைவதற்காகவும் உங்கள் இதயங்கள் அமைதி பெற வேண்டும் என்பதற்காகவுமே. வெற்றி என்பது மிக்க வலிமையுடையவனும் நுண்ணறிவாளனுமான அல்லாவிடமிருந்தே கிடைக்கிறது. இப்போ அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா, நான் நீங்கள் தைரியமாக போங்க, அடுத்து நான் உங்களுக்கு 3000 என்ன 5000 அந்த அது என்ன ஒரு அடையாளம், போர் அடையாளம் உடைய 5000 மாணவர்களை கூட நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ இந்த ஒரு இது எவ்வளோ பெரிய ஆறுதலான வார்த்தையாக இருக்கும், சிந்திச்சு பாருங்கள். ஒரு யுத்தம் இப்போ தான் முடிஞ்சு வந்திருக்காங்க, எவ்வளோ டயர்டாக இருப்பாங்க, எவ்வளோ இழப்புகளை சந்திச்சிருப்பாங்க. சரி நம்ம வீட்டை பார்ப்போம் அப்படின்னு போகும்போது திருப்பி இன்னொரு வேலைக்காக அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்க்காக நீங்கள் போங்க, தைரியமாக போனால் உங்களுக்கு உதவி செய்ய நான் மாணவர்களை இறக்குறேன் அப்படிங்கும்போது அவங்களுடைய மனநிலையை சிந்திச்சு பாருங்கள், எவ்வளோ அச்சம் இருக்கும். ஆல்ரெடி நம்ம 300 பேர் தான் இருந்தாங்க அப்படின்னா இப்போ அட்லீஸ்ட் ஒரு 100 பேராவது இறந்துருப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு 100 பேராவது பத்ர் போரில் எத்தனை பேர் இறந்தாங்க, எத்தனை பேர் காயப்பட்டாங்கன்னு ஒரு டீட்டெயிலே இருக்கும், நம்ம உலாமாக்கள் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் தெரிஞ்சுப்போம். பட் ஸ்டில் ஏதாவது ஒரு இழப்பு இருந்து தான் இருக்கும் இல்லையா? அந்த தருணத்துலையும் அல்லாஹ் அடுத்த ஒரு விஷயம் செய்ய சொல்கிறான் அப்படின்னா, இவங்களுக்கு ஒரு தைரியம் வேணும் அப்படின்னா அல்லாஹ் சொல்கிறான், நான் உங்களுக்கு வானவர்களோட படையை தரேன். அப்போ இது உங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லுறேன். உங்கள் இதயங்கள் அமைதி ஆகணும். ஸோ எவ்வளோ அவங்க நினச்சி பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா எப்படி இருக்கும்?
ஆனால் அல்லாஹ் வந்து சஹாபாக்கள் மட்டும்தான் மனுஷங்களா? நம்ம மனுஷங்க இல்லையா? அப்போ நம்மக்கிட்டையும் இதை கேட்பான். நம்மக்கிட்டையும் அதுவும் இத்தனை நாள் இவ்வளோ பேருக்கு இல்லாமல் நமக்கு மட்டும் இந்த விஷயங்கள்லாம் எல்லாம் சொல்கிறான் அப்படின்னா நம்மக்கிட்ட இருந்து கண்டிப்பாக அவன் எதிர்பார்ப்பான். நம்மளுடைய மனதளவில் ரெடியாக இருப்போம். உடனேயே செய்யணும்லாம் கிடையாது. மனசில் நியத்து வைங்க, அந்த அந்த ஆவலோடு இருங்க. அல்லாஹ்வுடைய வேலையை செய்யக்கூடிய பாக்கியம் நமக்கு அல்லது நம்ம பரம்பரையில் யாருக்கு வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ். சரி, அப்போது நம்மளுடைய நிம்மதிக்காக தான் இதை நான் இந்த விஷயங்களை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். வெற்றி அப்படிங்கிறது இறைவனுக்கு தான் உரியது. அவன்தான் வந்து வெற்றியை தரான். முக்கியமாக வலிமையுடையவனும் நுண்ணறிவாளனுமான அல்லாஹ்வுக்கு. அசீஸுல் ஹக்கீம், அவன்தான் அசீஸு, அவன்தான் ஹக்கீமு. அவன்கிட்ட இருந்து தான் அந்த வெற்றி கிடைக்கிது. அடுத்த ஆயத்து பாருங்கள். லியக்தஅ தரஃபம் மினல்லதீன கஃபரு அவ் யக்பிதஹும் ஃபயன்கலிபு ஹாயிபீன். அல்லாஹ் இத்தகைய உதவியை உங்களுக்கு செய்வது எல்லாம் நிராகரித்தவர்களில் ஒரு பகுதியினரை அழிப்பதற்காக அல்லது அவர்களை படுதோல்வியில் ஆழ்த்தி அவர்கள் ஏமாற்றம் அடைந்தவர்களாக திரும்பி செல்வதற்காகத்தான். இப்போ அல்லாஹ் இவ்வளோ ஹெல்ப்பும் இவ்வளோ விஷயமும் உங்களுக்கு ஏன் செய்கிறான் அப்படின்னா அல்லாஹ்வை நிராகரிக்கிறாங்கல்ல. இப்போ நமக்கு இப்போ டக்குன்னு தோணணும், ஒரு வேளை இந்த நிராகரிப்பவர்கள் தான் நம்மளை போட்டு வாட்டி வதம் செய்கிறாங்களே, அவங்க ஏதோ சரியானவங்களோ அப்படின்லாம் தோணிடணும். அந்த அளவுக்கு நம்மளுடைய செயல்கள் இருக்குது. ஸோ அல்லாஹ் சொல்கிறான், இப்படி அல்லாஹ் யாருக்கு உதவி செய்கிறான் அப்படின்னா யார் நிராகரிக்கிறாங்களோ அவங்கள ஒரு பகுதியினரை மொத்தமாக அழிக்க மாட்டான், பட் ஒரு பகுதியினரை அழிப்பான். அல்லது அவர்களை படுதோல்வி, ரொம்ப மோசமான தோல்வி அடைய செய்யவும் அவங்கள ஏமாற்றம் அடைய செய்வதற்கும் தான். ஏமாற்றம் அடைஞ்சு திரும்பி போகணும். ஏன்னா ஒரு யுத்தம் அப்படிங்கிற டைமில் அவங்க வந்து முன்னோக்கி வருவாங்க. அப்போ அவங்க திருப்பி போகணும் அப்படிங்கிறதுக்கு அன்னைக்கு காலகட்டத்தில். இன்றைக்கி காலகட்டத்துலேயும் நம்மளை போட்டு வதம் செஞ்சு என்ன ஏதுன்னு யோசிக்க விடாமல், நிமிரக்கூட விடாமல் போட்டு அடிமேல அடித்து எந்திரிச்சு அல்லாவே உங்கள் வாழ்க்கையை இப்படி வாழுங்கன்னு சொல்லிட்டான். ஆனால் இவங்க என்னமோ அந்த வேலை நிறைய நம்ம போஸ்ட் பார்க்குறோம். வேலை செய்யாமையும் வாழ்க்கையை வாழ முடியலை, வேலை செஞ்சாலும் வாழ்க்கையை வாழ முடியலை. யாருடைய வாழ்க்கையை யார் மாற்றி அமைச்சிக்கிட்டு இருக்கா? ஸோ இப்போ இப்படியாப்பட்ட கூட்டத்தினருக்கு அல்லாஹ் வந்து ஏமாற்றம் கொடுக்கணும், இவங்க திரும்பி போகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் இந்த உதவியை நமக்கு செய்ய போகிறதாக சொல்லுறான். ஸோ இன்றைக்கி நீங்கள் புது விஷயங்கள் தெரிஞ்சுக்கிடலாம். ஏதோ புதுசாக சொல்கிறாங்க, பயமாக இருக்குது, ஜின்களுங்கிறாங்க, இன்னும் தேவையில்லாததெல்லாம் சொல்கிறாங்க, இலுமினாட்டிங்கிறாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க, ஜயோனிசமுங்கிறாங்க, பயமாக இருக்கே. எல்லாமே அல்லாஹ் எல்லா காலகட்டத்துலேயுமே அவங்க எல்லாமே இருந்திருக்காங்க. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், அவங்களுக்கு எதிராக நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அல்லாஹ் கண்டிப்பாக உதவி செய்வான். அந்த உதவி கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறத எடுத்து சொல்லி அல்லாஹ் வந்து இத்தனை விஷயங்களையும் சொல்கிறான். ஸோ அவங்கள ஏமாத்துறதுக்காகத்தான் அவங்கள வந்து ஏமாற்றம் அடைஞ்சு திரும்பி போகணும். ஸோ அதுக்காக நான் உங்களுக்கு உதவி செய்வேன் அப்படிங்கிறான். சுப்ஹானல்லாஹ். லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன் அவ் யதூப அலைஹிம் அவ் யுஅத்திபஹும் ஃபஇன்னஹும் லாலிமூன். நபியே, தீர்ப்பு வழங்குவதற்கான அதிகாரத்தில் உமக்கு யாதொரு பங்கும் இல்லை. அவர்களுக்கு மன்னிப்பு வழங்குவதோ அல்லது அக்கிரமக்காரர்களாய் இருப்பதால் அவர்களுக்கு தண்டனை அளிப்பதோ அல்லாஹ்வின் அதிகாரத்திற்கு உட்பட்டவை ஆகும். நமக்கு தான்
அல்லாஹ் நபிக்கிட்டேயே சொல்லிட்டான், அதிகாரத்தில் உமக்கு எந்த பங்கும் இல்லை. யார்கிட்ட? நபிக்கே பங்கு இல்லையா. இன்னைக்கு யார் யாரெல்லாம் அதிகாரம் கையில் வச்சுருக்கோம்? நம்மளும் தான் வச்சுருக்கோம். நம்மளுடைய பிள்ளைகள்கிட்ட, நம்மளுடைய மருமக்கமார்கிட்ட, நம்மளுடைய நாத்தனாமார்கிட்ட, நம்மளுடைய கணவன்மார்கிட்ட, இன்னும் நம்மளுடைய பெற்றோர், மாமனார் மாமியார், இப்படி எல்லார்கிட்டையும் நம்மளும் தான் அதிகாரம் வச்சுருக்கோம். ஆனால் நபிக்கிட்டையே இவ்வளோ சண்டை போட்டு, இவ்வளோ போர் புரிஞ்சு, காஃபீர்களை விரட்டி அடித்து, இவ்வளோ இது பண்ணி, அப்போ அல்லாஹ் நபிகிட்ட அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அதிகாரத்தில் உங்களுக்கு எந்த பங்கும் இல்லை. அவங்கள மன்னிக்கிறதா இல்லை அவங்கள அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறதா, இதெல்லாம் நான் தான் முடிவு பண்ணுவேன். என்னோட அதிகாரத்துக்கு உட்பட்டது அப்படிங்கிறான். ஆனால் நம்ம நினைப்போம், அப்போ என்னோடய பிள்ளைகளை தப்பு பண்ணால் நான் தண்டிக்க வேணாமா? அது கடமை. அது உண்மையாகவே அது தவறா? அதனால பிறர் யாரும் பாதிப்படைகிறாங்களா? இதெல்லாம் நம்ம பார்க்கணும். சும்மா நமக்கு கோபம் வந்துருச்சுன்னா அது செய்யக்கூடாது. ஆனால் அல்லாஹ் இங்கே குர்ஆனில் என்ன சொல்கிறான்? நபியவே, இவ்வளோ விஷயம் பண்ணி வெற்றி பெற்ற நபியவே அல்லாஹ் தான் வெற்றி அடைய வச்சேங்கிறான். இன்னும் சொல்கிறான், அவங்கள மன்னிக்கிறதா இல்லை அவங்க அக்கிரமம் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு தண்டிக்கிறதா, இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். சிந்திச்சு பாருங்க. அப்போ நமக்கு இன்னைக்கு ஆனால் சில விஷயங்கள்லாம் தண்டனை கொடுக்குறாங்களே அப்படின்னா அல்லாவே சொல்லியிருப்பான், இந்த விஷயங்களுக்கு இது தண்டனைன்னு. அதைத்தான் நம்ம செய்ய முடியுமே ஒழிய நம்மளா முக்கியமாக அதே சமயம் ஒருத்தவங்களை பிடிச்சி இஷ்டத்துக்கு நம்ம மன்னிப்போ தண்டனையோ கொடுக்கறதுக்கு வேலையே இல்லை. ஏன்னா எல்லா அதிகாரமும் அவன்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அவனுடைய அந்த மன்னிப்பு, அவனுடைய அந்த தண்டனை நம்ம இங்கே எப்படி கொடுக்கறது அப்படின்னா அதையும் அவனே சொல்லுவான். எந்தெந்த இடங்களில் நம்ம மனிதர்களிடம் எப்படி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத குர்ஆனில் தெளிவாக அவன் கூறியிருக்கான். ஸோ அதிகாரம் நபிக்கே இல்லை, இன்றைக்கி உங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கா அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்த்துக்கிடுவோம். அடுத்த ஆயத்து பாருங்கள். வலில்லாஹி மாஃபிஸ் சமாவாத்தி வமாஃபில் அர்த் யஃபிரு லிமன் யஷாஉ வ யுஅத்திபு மன் யஷா வல்லாஹு கஃபூருர் ரஹீம். வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது. தான் நாடுகிறவர்களுக்கு அவன் மன்னிப்பை அருள்வான், மேலும் தான் நாடுகிறவர்களுக்கு வேதனையை அளிப்பான். அல்லாஹ் மன்னிப்பு வழங்குபவனும் கருணை பொழிபவனுமாக இருக்கிறான். கருணை, ஆஹா, மன்னிப்பு, கருணை, ரஹீமை தானே நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம் ஆரம்பத்திலேருந்து. ஸோ எப்போ அவன் ரஹீம் ஆகிறான் அப்படின்னா வானம் பூமியில் உள்ள எல்லாத்துக்குமே அல்லாஹ் தான் உரியவனா. அவன் யாரை நாடுறானோ அவங்கள மன்னிப்பான். அது யாராக வேணா இருக்கலாம். நமக்கு பார்வையில் அவங்க ரொம்ப மோசமானவங்களாக கூட இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் நாடுனா அவங்கள மன்னிச்சிடுவான். அதே மாதிரி நம்ம பார்வையில் ரொம்ப நல்ல ஒரு குணாதிசயம் கொண்டவராக இருக்கலாம், ரொம்ப நல்லவர்னு நம்ம நினப்போம். ஆனால் அவன் நாடுனா அவங்கள வேதனையும் செய்வான். அதனால தான் நான் திரும்ப திரும்ப நம்ம சொல்லுவோம், யாரையுமே ஜட்ஜ் பண்ணாதீங்க, யாருக்காகவும் நீங்கள் சிரத்தை எடுத்துக்காதீங்க. அவங்கவுங்களுடைய அமல்களுக்கு அல்லாஹ் சரியான கூலி கொடுப்பவனாக இருப்பான், நமக்கு அது தெரியாது. அதே மாதிரி இவங்களுக்கு எல்லாம் நான் மன்னிப்பு கொடுத்தா பரவாயில்லையே, இவங்க நேர்வழி பெற்றா பரவாயில்லையேன்னு நம்ம நினப்போம். ஆனால் பார்த்தா அவங்க ஏதோ நேர்வழியில் தான் இருப்பாங்க, நம்ம தான் கோணலான வழியில் இருப்போம். ஸோ அதனால் யாருக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சிந்திக்க தேவையில்லை. அல்லாஹ் அவன் நாடுபவருக்கு மன்னிப்பை வழங்குவான். அதே மாதிரி அவன் நாடுகிறவங்களுக்கு வேதனையும் அளிப்பான். அதே மாதிரி மன்னிப்பு வழங்குபவனும் கருணை பொழிபவனுமாக அல்லாஹ் இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த ஆயத்து பாருங்கள். யா யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே,
லா தகுலு லா தகுலு ரிபா அஸ்ஆஃபம் முஸாஅஃப வத்தகுல்லாஹ லஅல்லக்கும் துஃப்லிஹூன். ஸோ அடுத்து டைரெக்டாக அல்லாஹ் சொல்லிட்டான். இதே அதாவது நீங்கள் யாரையும் தண்டிக்காதீங்க, மன்னிக்காதீங்க, நான் எல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ அவன் பார்த்துக்குருவான் அப்படின்னா அவன் சொல்கிற அடுத்த ரூல்ஸை பாருங்கள். பன்மடங்காக பெருகி வளரக்கூடிய வட்டியை உண்ணாதீங்க. ரிபானா வட்டி. ஸோ ரொம்ப பெருகிக்கிட்டே போகக்கூடிய அந்த வட்டியை சாப்பிடாதீங்க. அல்லாஹ்க்கே பயப்படுங்க, நீங்கள் வெற்றி பெறக்கூடும். இதுலேயே சரியான அடி நம்ம எல்லாத்துக்குமே. இன்றைக்கி உலகம் எதை நோக்கி போகுது அப்படிங்கிறதுக்கு இந்த வட்டியே போதுமானதாக இருக்கும். நீங்கள் எதை எடுத்தாலும் இந்த வட்டி இல்லாமல் இல்லவே இல்லை. எப்படி பார்த்தாலும் இல்லைம்மா. சுபஹானல்லாஹ். ஆனால் வேறு என்ன பண்ணுறது? என்னால் என்ன தான் பண்ண முடியும்? நிர்பந்தத்தில் தான் இருக்கும். இதுக்காக நம்ம போட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மனசில் இது எல்லாம் வேறு வழியே இல்லை, நான் நிர்பந்தத்தில் தான் இருக்கேன், எனக்கு வழிகாட்டு, என் மூலமாகவும் என் சந்ததியின் மூலமாகவும் இதுலேருந்து ஏதாவது ஒரு இது எனக்கு கொடுத்துதவியா அல்ல. என்னால் முடியலன்னாலும் என் மகன் இதை செய்யணும், என் மகன் இப்படி இருக்கணும், என் மகன் மற்றவங்களுக்காக நீ சொன்ன முறைப்படி வாழணும், இப்படி நினைப்போம். ஸோ பல மடங்காக பெருகக்கூடிய வட்டியை உண்ணாதீங்க, அல்லாஹ்வுக்கு பயப்படுங்க, நீங்கள் வெற்றி பெறலாம். வெற்றி பெறுறதுக்கு ரெண்டு விஷயந்தான். அல்லாஹ்வுக்கு பயப்படுங்க, வட்டியை சாப்பிடாதீங்க. ரொம்ப டைரெக்டாக அல்லாஹ் சொல்கிறான். அடுத்த ஆயத்து பாருங்கள். வத்தகுன்னார் அல்லதி உயித்தத் லில் காஃபிரீன். இப்போ இந்த இறை மறுப்பாளர்களுக்கு தயார் செய்து வைக்கப்பட்டுள்ள நெருப்புக்கு அஞ்சுங்கள். எதை சொல்லிட்டு அல்லாஹ் எதை சொல்கிறான் பாருங்கள். வட்டியை சாப்பிடாதீங்கிறான், எனக்கு பயப்படுங்கிறான். அடுத்ததே இறை மறுப்பாளர், அதாவது அல்லாஹ் வட்டியை சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறான்ல, அதை மறுத்து நம்ம வட்டியை சாப்பிட்றோம் அப்படின்னா வந்துட்டோம். இந்த காஃபிரீன் அப்படிங்கிற கூட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம்னு அர்த்தம். இப்போ அப்படி அந்த கூட்டத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம்னா நமக்கு தயார் செய்து வைக்கப்பட்டுள்ள நெருப்புக்கு பயப்பட்டுக்கிடணுமா. அடுத்த ஆயத்து பாருங்கள். வஅத்தீஉல்லாஹ வர் ரசூல லஅல்லக்கும் துர்ஹமூன். அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள், அதனால் நீங்கள் கருணை காட்டப்படலாம். வத்துர்ஹமூன். துர்ஹமூன்னாலும் என்னது? அந்த லவ் தான், அல்லாஹ்வுடைய இதுதான், ரஹீம் தான். அந்த லவ் வேணும் அப்படின்னா அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு இருக்கணும். ஸோ அல்லாஹ் இப்போதைக்கு நமக்கு வச்ச மெயின் இது என்னென்னா, வட்டியை விட்டு வெளியே போங்க. ஸோ இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களில் முடிஞ்ச அளவு நம்ம இந்த வட்டியிலேருந்து தவிர்த்து போமாக. என்னாலையுமே சொல்ல முடியாது முழுசுமே நம்ம வட்டியிலேருந்து விலகிற முடியும் அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கி சூழல் அப்படி தான் இருக்குது. ஆனால் மனசில் நியத்து வைங்க, யாரெல்லாம் முற்றிலுமாக இந்த வட்டிங்கிற இதிலேருந்து எங்களை வெளியே கொண்டு வா, எங்களுக்கு உதவி செய் அப்படின்னு நம்ம இப்போது நம்ம நியத்து வைப்போம். ஏன்னா அவன் சொல்கிற அதை சொல்லிவிட்டு அடுத்து காஃபிரை பற்றி சொல்கிறான், நரக நெருப்பு இருக்குங்கிறான். ஏன்னா ஒட்டுமொத்த உலகமுமே வட்டியில் தான் அமையுது. சிந்திச்சு பாருங்கள். ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், என்னைக்காச்சும் சிந்திச்சு பார்த்துருப்போமா? இந்த தங்கம் மட்டும் ஏறிக்கிட்டே இருக்குது விலை. ஒரே தங்கம் தான் நான் வாங்கி வீட்டில் வச்சுருந்தாலும் இன்றைக்கி ஒரு ரேட்டு, அது அடுத்த நாள் ஒரு ரேட்டாக இருக்குது. ஆனால் இந்த பணம் மட்டும் ஏன் எத்தனை வருஷம் காலம் ஆனாலும் ரேட்டு எதுவுமே ஏறுறது கிடையாது. பணத்தோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, பொருளோட மதிப்பு உயர்ந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஃபித்னா. இதெல்லாம் கூட புரியாமல்
நம்மலாம் வந்து இந்த பணத்தை ஹேண்டில் பண்ணுறோம், நம்ம சரியாக நிர்வகிக்கிறோம் வீட்டை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இது மிக மிக பெரிய ஃபித்னாம்மா. வேர்ல்டு எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இந்த எக்கனாமிக்ஸ், இந்த பொருளாதாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. பெண்களுக்கு வந்து எல்லா சைடுமே அறிவு இருக்கணும். வெறும் வந்து நான் அதிகமாக ஓதுறேன், அதிகமாக தொழுகிறேன்னு மட்டும் இருக்காதீங்க. அதிகமாக விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோ விஷயங்களையும் அல்லாஹ்வுடைய முறைப்படி எப்படி உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லித்தரதுன்னு சிந்திங்க. ஏன்னா நமக்கு நம்ம அத்தா அம்மாவுக்கு அதுக்கு வந்து அது வாய்ப்பு கிடைக்கல. அவங்கள ரொம்ப வந்து அவங்களுடைய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி வறுமையில் எல்லாம் சோதிச்சான். இன்றைக்கி நமக்கு வறுமை, அவங்கெல்லாம் வந்து ஃபுட்டு சாப்பிடாம இருப்பாங்களாம். சுப்ஹானல்லாஹ். என்ன ஒரு நம்மளும் கூட வந்து ஒரு இப்போ ஒரு 30-40களில் இருக்கக்கூடிய ஆட்கள் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரியும். நீங்களும் எத்தனையோ இரவுகள் பசியோடு இருந்திருப்பீங்க உங்களுடைய சின்ன வயசில். ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி யாரும் இல்லை இல்லையா? நம்மளே அப்படி இல்லை இல்லையா? அப்போ நம்ம குழந்தைங்களுக்கு பசிலாம் இல்லை. ஆனால் அந்த சோதனையை தாண்டி இப்போ வேறு சோதனைகள் இருக்குது. ஸோ வந்து நமக்கு இப்போ எல்லாம் வந்து இந்த அவங்களுக்கு, நம்ம அத்தம்மாங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, தெரிய வாய்ப்பும் இல்லை. ஆனால் நமக்கு அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்துருக்கான். நமக்கு இப்போ இதெல்லாம் புரியுது, தெரியுது. அந்தளவுக்கு அல்லாஹ் நமக்கு இல்மையும் கொடுத்துருக்கான். அப்போது அதை கொண்டு நம்ம உலகத்தை வேர்ல்டு வைடாக நம்ம சிந்திக்கணும். ஒரு குறுகின வட்டத்துக்குள்ளே நம்ம இருந்துடக்கூடாது. ஸோ அல்லாஹ்க்கும் அவனுடைய தூதருக்கும் நம்ம கீழ்ப்படுகிறோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு அல்லாஹ் கருணை காட்டுவான். அவனுடைய லவ் நமக்கு கிடைக்கும். ஆரம்பத்திலேயே அல்லாஹ்வுடைய லவ் எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்க. ஒரு பையனோ பொண்ணோ தெரில கேட்டிங்க. ஸோ நீங்கள் கேட்குறதுக்கு தான் அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கான். நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னோடய லவ் கிடைக்கும்னு. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய அந்த கருணை நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி இது போதும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நம்ம சந்திக்கலாம், திங்கக்கிழமை சந்திக்கலாம். இன்னும் வந்து நம்ம ஹெவன்சி கவுன்சிலிங்கில் ரிசைட் அண்ட் ரிசர்ச் அப்படிங்கிற டீம் இருக்குது. ஸோ அதன் மூலமாக சூரா யூசுஃபை நம்ம வந்து வேர்ட் பை வேர்டாக கற்றுக்கிட்டு கூடவே நீங்களே ரிசர்ச் பண்ண போகிறீங்க. ஸோ ஆல்ரெடி சூரா யூசுஃபை ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. சூரா கஹஃபை ரிசர்ச் பண்ணி அவங்க ப்ராப்பராக பேப்பர் ப்ரெசன்ட் பண்ணி ஒரு குரூப் டிஸ்கஷனும் அழகாக பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி எத்தனை நாள் மற்றவங்க பேசுகிறத நீங்கள் கேட்பீங்க, நீங்கள் சிந்திக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த ரிசர்ச் அண்ட் ரிசைட் அப்படிங்கிற டீம் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் ஜூலை 5லேருந்து அது ஸ்டார்ட் ஆகும். சகோதரிகள் நிச்சயமாக அதில் கலந்துக்கோங்கம்மா. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இன்றைக்கான செஷன் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுமா.